இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட இபிஎஃப்ல இருந்து இப்போ வந்து ஒரு நியூ சர்க்குலர் ஒண்ணு அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த அப்டேட் பத்தின டீட்டெயில தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சர்க்குலர் பத்தின டீட்டெயில ஆல்ரெடி நம்ம வந்து லாஸ்ட் வீடியோஸ்ல வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில நெறைய பேர் வந்து அந்த வீடியோஸ் வந்து பார்த்திருந்தீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அஃபிஷியலா அனௌன்ஸ்மென்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அத பத்தின டீட்டெயில வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க பிஎஃப் அக்கவுண்ட் ரிலேட்டடான எந்த ஒரு அப்டேட்டையும் இமிடியேட்டா தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்திருக்கிற அந்த புது சர்க்குலர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பிஎஃப் அக்கவுண்ட்ட பொறுத்தவரையிலும் நம்ம வந்து ஆன்லைன்ல அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணாலும் சரி, ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ணாலும் சரி, ஸோ நம்ம வந்துட்டு கண்டிப்பா நம்மளோட பேங்கோட செக் லீஃப், பாஸ்புக் இல்லன்னா ஸ்டேட்மெண்ட் இந்த 3ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ட வந்து கண்டிப்பா அப்லோட் பண்ணி தான் நம்ம கிளைம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் அப்டேட்ல வந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்ம எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே அப்லோட் பண்ணாம நம்ம வந்து பிஎஃப் அமௌண்ட்ட வந்து கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான ஒரு சர்க்குலர் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து Googleல போயிட்டு இபிஎஃப்ஓ நியூஸ் சர்க்குலர் அப்படின்னு டைப் அடிச்சீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வெப்சைட் உங்களுக்கு இந்த வெப்சைட் தான் வரும். ஸோ அந்த வெப்சைட்ட கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 49வது சர்க்குலர். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட் அப்லோடிங் அப்படிங்கிற ஒரு பேஜ வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அது ரிலேட்டடான டாக்குமெண்ட் வந்து குடுத்துருப்பாங்க. இத வந்து நீங்க பிடிஎஃபாவே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அத வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அப்டேட் பத்தின டீட்டெயில் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோஸ்ல டீட்டெயிலாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இனிமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட பிஎஃப் அமௌண்ட்ட கிளைம் பண்ணும்போது, உங்களோட பேங்க் பாஸ்புக்கோ, செக் லீஃபோ சரியில்ல அப்படிங்கிற இந்த பர்ட்டிகுலர் ரீசனுக்காக ரிஜெக்டட் ஆகுறத வந்து இனிமேல் வந்து டோட்டலா வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்டேட் வந்து பண்ணியிருந்தோம்ல. ஸோ அத தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க டீட்டெயிலா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல சப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிமூவ் ஆஃப் த மேண்டேட்டரி அப்லோடிங் ஆஃப் த இமேஜ் ஆஃப் செக் லீஃப் அட்டஸ்டட் பேங்க் பாஸ்புக் ஃபார் செர்டைன் த எலிஜிபிள். அதாவது பேங்க் பாஸ்புக்கையோ, செக் லீஃபையோ அப்லோட் பண்றது வந்து கட்டாயம் கிடையாது. ஸோ அதனால அத வந்து ரிமூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பிஎஃப் கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆகுறது வந்து ரொம்பவே கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெடியூஸ் ஆஃப் த ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைம் டியூ டு த ரீசன் ஆஃப் இதுல வந்து டாக்குமெண்ட் அப்லோடிங் நம்ம வந்து அப்லோட் பண்ணலன்னா ரிஜெக்டட் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை விட ஹைலைட்டான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செக் லீஃபோ, பாஸ்புக்கோ வந்து அப்லோட் பண்ணும்போது அது கிளியரா இல்ல அது வந்து ஓப்பன் ஆகல, இல்ல அதுல வந்து உங்களோட அக்கவுண்ட் நம்பர் வந்து கிளியரா இல்ல, அதுல வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல உங்களோட பேங்க் மேனேஜர் வந்து சைன் பண்ணல. இந்த மாதிரி நிறைய ரீசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸா ரிஜெக்டட் ஆகும். அதே மாதிரி செக் லீஃப் அப்லோட் பண்ணுவாங்க. அந்த செக் லீஃப்ல நேம் வந்து பிரிண்டடா இருக்காது. உங்களோட செக் லீஃப்ல நேம் பிரிண்டட் ஆகல. இந்த மாதிரியான ரீசனுக்குலாம் நிறைய பேருக்கு வந்து ரிஜெக்டட் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்குமெண்டே அப்லோட் பண்ண தேவை கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நமக்கு இந்த பர்ட்டிகுலர் ரீசனுக்காக ரிஜெக்டட் ஆகுறத ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். இதனால ரிஜெக்டட் வந்து கண்டிப்பா வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேஒய்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேங்க் அக்கவுண்ட் உள்ள லிங்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து ஆன்லைன்ல வெரிஃபை பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயருக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகும். பெண்டிங் அட் எம்ப்ளாயர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து வரும். இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கம்பெனி எம்ப்ளாயர் வந்து நம்மளோட பேங்க் டீட்டெயில் வந்து வெரிஃபை பண்றாங்க. ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேஒய்சில பேங்க் அக்கவுண்ட் 2 டைம் வெரிஃபை பண்ணி தான் நம்மளோட பேங்க் கேஒய்சி உள்ள வந்து லிங்க் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்றது அப்படிங்கிறது ஒண்ணு வந்து மேண்டேட்டரி கிடையாது. ஸோ 2 டைம் வெரிஃபை பண்றதுனால நீங்க இனிமேல் வந்து அப்லோட் பண்ண தேவையில்ல அப்படிங்கிறதையும் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்திருக்கிற சர்க்குலர்ல வந்திருக்கிற அப்டேட். ஸோ இனிமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து கிளைம் போடும்போது உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட் வந்து தேவைப்படாது. அதே மாதிரி உங்களோட கிளைம் வந்து ஈஸியா செட்டில் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கொடுத்திருக்கிற இந்த ஒரு அப்டேட். ஸோ கண்டிப்பா இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமே நீங்க அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்றதா இருந்தாலும் சரி, ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்றதா இருந்தாலும் சரி, இனிமே உங்களோட பேங்கோட டாக்குமெண்ட்டை நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.